இந்த வீடியோலையும் லாஸ்ட்டாக இடம்பெற்ற புலமை பரிசில் பரீட்சையில் வந்த சில வினாக்களை தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்காக இங்கே தெரிவு செய்யப்பட்ட கேள்வி உண்டு. 3 வகுப்புகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றுள் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர். அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை யாது? இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ஆனாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அதாவது என்னத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு குயிக்காக நமக்கு விளங்காது. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3 வகுப்பு இருக்காம். அந்த 3 வகுப்புலேயும் ஒரு வகுப்பில் 36 பேரும், ஒரு வகுப்பில் 37 பேரும், இன்னொரு வகுப்பில் 38 பேரும் இருக்காங்களாம். ஆனால் அதில் ஒரு வகுப்பில் மட்டும் ஆண்களை விட பெண்கள் 3 பேர் அதிகமாக இருப்பாங்களாம். அப்படின்னு சொன்னால் அந்த ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் கூடுதலாக இருக்கிற வகுப்பில் இருக்கிற மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு நாம் கேள்வியை வாசித்து விளங்கி கொண்ட உடனே விடை போடலாம். எப்படின்னு சொன்னால் ஒற்றையில் தரப்பட்டிருக்கிற எண்ணிக்கை தான் விடையாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேர் அதிகமாக இருக்காங்கன்னு தான் தந்திருக்கு. அப்போ 3 பேர் அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் அது ஒற்றை எண் தொகையாகத்தான் இருக்கும். அப்படின்னு சொன்னால் இதுக்கு விடை என்ன? 37. ஸோ ஓகேவா, அதை எப்படி நாம் கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு ஆண் ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்படின்னு சொன்னால் இவரை விட ஆண்களை விட பெண்கள் 3 பேர் அதிகமாக இருக்காங்களாம். அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் பெண்கள் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ 2 ஆண்கள் இருக்காங்கன்னு சொன்னால் ஆண்களை விட 3 பேர் அதிகம்னு சொன்னால் எத்தனை பெண்கள் இருப்பாங்க? 5 பேர் இருப்பாங்க. உதாரணமாக 3 பேர் எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. 4 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 7 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னு சொன்னால் இவங்களோட மொத்தம் எத்தனையாக இருக்கும்? மொத்தம் இதில் 5ம், இதில் 7ம், இதில் 9ம், இதில் 11மாக இருக்கு. ஓகே, அப்போது பாருங்கள், கூட்டுத்தொகைகள் மொத்த மாணவர்களில் எண்ணிக்கை எல்லாமே ஒற்றை எண்ணில் இருக்குது. ஸோ அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஆண்களை விட பெண்கள் 3 பேர் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும்? ஒற்றை எண்ணில் இருக்கிற எண்ணிக்கையாக இருக்கணும். அப்போ தரப்பட்ட எண்ணிக்கைகளில் ஒரு வகுப்பில் மட்டும்தான் ஒற்றை எண்ணில் எண்ணிக்கை இருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விக்கான விடை என்ன? 37. ஓகே, விளங்கிட்டு தானே குட்டீஸ்? அடுத்த கேள்விக்குள்ளே போமா குட்டீஸ். பாருங்கள், ராதா, சீதா, மீனா, காசிம், சுனில் ஆகிய 5 ராதாவிலும் வயது குறைவானோர் 3 பேர் மட்டுமே உள்ளனர். காசிமிலும் வயது குறைவானோர் 2 பேர் மட்டுமே உள்ளனர். சுனில் மாத்திரமே சீதாவிடம் இளையவர். வயதில் கூடியவர் யார்? ஸோ என்னவாம், 5 பேர் தந்திருக்காங்க. அதில் யாருக்கு வயது கூடியவங்க, யாரு குறைந்தவங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் தந்துட்டு வயது கூடினது யாருங்கிறத கேட்டிருக்காங்க நம்மள்கிட்ட. ஸோ இந்த கேள்வி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தரப்பட்டிருக்கிற தகவலை பின்னால் இருந்து பார்த்துட்டு போங்க. ஸோ கடைசியாக தந்திருக்கிற தகவல் என்ன? சுனில் மாத்திரமே சீதாவிடம் இளையவரா. அப்போ சீதாவை விட இளையவர் சுனில்னு சொன்னால் இவர் தான் என்னவா கடைசியாக இருப்பார். இவர் மட்டும்தான் சீதாவை விட இளையவர்னு தந்திருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கு அடுத்த ஆளாக யார் இருப்பா? சீதா இருப்பா. ஓகே, அடுத்த தகவல் என்னையா? காசிமிலும் வயது குறைவானோர் 2 பேர் மட்டுமே. நமக்கு தெரியும் இவங்க 2 பேர் தான் கடைசி. அப்படின்னு சொன்னால் காசிமிலே வயது குறைந்தவங்க யாராக இருப்பாங்க? இவங்க 2 பேரும் தான் இருக்க போகிறாங்க, காசிம். ஓகே, அடுத்தது என்னவாம்? ராதாவிலும் வயது குறைவானோர் 3 பேர் மட்டுமே தானாம். அப்போ இவங்க 3 பேரும் தான் ராதாவோட வயது குறைந்தவங்களாக இருப்பாங்க.
அப்படி பார்த்தா நமக்கு தரப்பட்டிருக்கிற வயதோட ஆர்டர் தெரிஞ்சிட்டு தானே. சுனில், சீதா, காசிம், ராதான்னு சொன்னால் மிச்சமாக இருக்கிறாள் யார்? மீனா. அப்போ இந்த மீனா தான் என்னவா இருப்பா? வயது கூடியவமாலாம் இருப்பாங்க. அப்போ இதுக்கான விடை என்ன? மீனா. ஓகே குட்டீஸ், விளங்கிட்டு தானே. ஸோ சில இதுகளுக்கு மேலுக்கு தரப்பட்ட தகவலில் இருந்து நம்ம விடையை காண்றதை விட கீழுக்கு இருந்து போனோம் சொன்னால் கன்ஃபியூஷன் இல்லாமல் என்ன செய்யலாம்? விடையை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே குட்டீஸ், விளங்கிட்டு தானே. இந்த வினாவை பார்ப்போமா? வட்ட வடிவ ஓட்டப்பாதை ஒன்று உருவில் தரப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகள் அதன் ஏ எனும் இடத்திலிருந்து ஒரே அடியாக புறப்பட்டு ஒரே திசையில் செல்கின்றனர். ஒருவரது கதி மற்றொருவரது கதியின் 2 மடங்கு எனின் அவர்கள் இருவரும் மீண்டும் சந்திக்கும் இடம் எது? ஓகே, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியும் இந்த வருடம் இடம்பெற்ற ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் ஒரு கேள்வி தான். இதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போமா? என்னவா, 2 பிள்ளைகள் இணைகிறாங்க. ஒரு வட்டப்பாதையிலேருந்து ஏங்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே திசையில் புறப்பட்டு செல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் என்னவா, ஒரு ஆள் கதியை விட இன்னொரு ஆள் கதி 2 மடங்கு அப்படின்னு சொன்னால் கதிங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடக்கக்கூடிய தூரத்தோட அளவு தான் கதி. அப்போ என்னவா, ஒரு ஆள் கதியை விட இன்னொரு ஆள் கதி அதிகம்னு சொன்னால் இப்போ 2 மடங்கு. ஓகே, இப்போ ஒரு ஆள் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு முழு வட்டத்தை போகிற டைமுக்கு அந்த கதி குறைஞ்சால் என்ன செய்வாருன்னு சொன்னால் அரை வட்டத்தை தான் கடப்பார். அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்பீட் கூடினால் என்ன செய்வாருன்னு சொன்னால் ஒரு வட்டம் கடக்கும்போது ஸ்பீட் அந்த கதி குறைந்தால் இணைவார் பிங்கிற இடத்தை தான் நெருங்கி இருப்பார். இவர் இணைவார் 2வது வட்டம் முடிக்கிற டைமில் பிங்கிறவர் மிகுதி பாதி வட்டத்தையும் கடந்து இந்த ஏங்கிற புள்ளியில் தான் என்ன செய்வாங்க? மீண்டும் இருவரும் சந்திப்பாங்க. அப்போ இதுக்கான விடை என்ன? ஏ. ஓகே, விளங்கிட்டு தானே குட்டீஸ்? ஓகே.